முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட, ரோஹிணி நீ எங்க போனா, நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் மொட்டை மாடியில முடிதான் காய வச்சுட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு 500 ரூபாய் காசு வேணும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் இன்னைக்கு கடைக்கு வர முடியாது, கிளைண்ட் வந்து ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, நான் வந்து அவங்களை மீட் பண்ண போகணும், உங்களுக்கு அமௌண்ட் தானே வேணும்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி வந்து கிளைண்ட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சிட்டியை போய் பார்க்க போறாங்க. சிட்டி கிட்ட வந்துட்டு, நான் முத்துவோட மொபைலை எடுத்து பார்த்தேன், அதுல வீடியோ இருந்தது, சத்யா தான் வந்து பணத்தை திருடி இருக்கா, நீ சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை, அந்த வீடியோ பார்த்தோன்னே தான் நான் வந்து நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி இருந்துகிட்டு அந்த வீடியோவை பார்த்த சரிதான், ஆனா நீ வந்துட்டு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல அதுக்குள்ள வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அது முத்துவோட மொபைலை எடுத்து பார்க்கறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சிட்டி சொல்றாங்க, அந்த பிஏ வந்து உனக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கா, இல்லைன்னா நீ 30 லட்ச ரூபா அமௌண்ட் கண்டிப்பா வந்து கொடுக்கணும், நீ அதெல்லாம் யோசிச்சுக்கோ, இன்னும் நீ அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, நான் கேட்ட ஹெல்ப் வந்து நீ பண்ணா கண்டிப்பா நீ கேட்ட ஹெல்ப்பை விட பல மடங்கு நான் வந்து பண்றதுக்கு ரெடி, நீ அதனால யோசிச்சுக்கோ, இல்லைன்னா நீ வந்து அந்த பிஏ கிட்ட மாட்ட தான் போற அப்படின்றாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துகிட்டு, இல்லை இந்த ஒரு நாளைக்குள்ள நான் எப்படியாவது இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரவி வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ருதி வந்து ரவியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. என்ன ரவி, நீ என்கிட்ட சொல்லாமே நீ வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்க, எங்க அம்மா வந்து கால் பண்ணி சொன்னாங்க, நீ பண்றது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பொண்ணோட சேர்ந்து நீயும் ஊரு சுத்திட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் வந்து கேட்க மாட்டேங்குதுன்னா நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதானே, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, உன்னோட ஹோட்டல்ல வந்து நீ மட்டும்தான் வேலை செய்ய, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, என் மேடம் வந்து அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதானே, உன்னை மட்டும்தான் கூப்பிடணுமா, எனக்கு வந்து அவங்க மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு, அவங்களெல்லாம் சுத்தமாவே பிடிக்கலன்னு சொன்னோடனே ரவி இருந்துகிட்டு, சாரி ஸ்ருதி, அவங்க வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லைன்னு சொன்னோடனே ஸ்ருதி இருந்துகிட்டு, நீங்க வேணா பாருங்க என்ன பண்றாங்கிறத மட்டும் அப்படின்றாங்க. நீத்துனால ரவி ஸ்ருதிக்கு சண்டை வந்துட்டு பெரிய பிரச்சனை வரப்போதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.